தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு பல மாணவர்கள் எப்போ கவுன்சிலிங் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பல பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். வரப்போகிற ஜூன் 3ஆம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. அதன் பிறகு ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. இது எல்லாமே ஆஃப்லைனில் அந்தந்த கல்லூரிகளில் தான் நடக்க போகுது. எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் கூட இருப்பீங்க. அவங்களுக்குமே பல்வேறு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். நிறைய மாணவர்கள் தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்களா, இன்ஜினியரிங்கை பேசுகிறீங்க, இன்ஜினியரிங்கை மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெளிவாக கேட்டுக்குங்க. அதாவது நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மாணவர்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மே 30ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அதாவது ஃபேஸ் 2வா இனிமே புதுசாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கான கடைசி தேதிகள் கொடுக்கப்படலை. சரி, ஓகே, இப்போ நம்ம மெயினான மேட்ருக்கு வந்துடுவோம். இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்துடுவோம். அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2,25,705 பேர் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பேமெண்ட் பண்ணவங்க, நீங்கள் அந்த சாய்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான காலேஜை கொடுத்து தேவையான அந்த கோர்சஸ்லாம் கொடுத்து நீங்கள் அதாவது சாய்ஸ் வச்சு அப்புறம் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,84,762 பேர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. வரப்போகிற ஜூன் 3ஆம் தேதி அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு கவுன்சிலிங் நடக்க போது. அதுக்கு உங்களுக்கு மெசேஜ்லேயோ மெயில்லையோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் மற்ற எல்லா மாணவர்களுக்குமே கவுன்சிலிங்கிறது நடக்க போகுது. அதுக்குமே உங்களுக்கு எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வரணும், எந்த கல்லூரிக்கு வரணுங்கிறத உங்களுக்கு மெசேஜ்லேயும் மெயில்லையும் அனுப்புவாங்க. நீங்கள் கல்லூரியில் போய் நேரடியாக தான் கலந்தாய்வில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். சரி சார், அதுக்கு இருக்கட்டும். இப்போ ரேங்க் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ரேங்க் வெளியிட்டு அந்த வச்சு தான் கூப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மே 29ஆம் தேதி ரேங்க்குங்கிறது வெளியிடப்பட்டாச்சு. யாருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ரேங்க் அவங்களுடைய வெப்சைட்லையும் அவங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்லையும் ஒட்டிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக மே 30ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் பொது பிரிவினருக்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது அவங்களுடைய வெப்சைட்லையோ இல்லாட்டி போர்டுலையோ ஒரு கல்லூரியிலையும் நீங்கள் எந்தெந்த காலேஜெலாம் வேணும்னு கொடுத்துருந்தீங்களா, எல்லாரையும் எப்படி கொடுத்துருப்பீங்க. உங்கள் ஊரில் ஃபேமஸான கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்கலாம், மதுரையில் பார்த்துட்டு இருக்கலாம், திருநெல்வேலியில் பார்த்துட்டு இருக்கலாம், தஞ்சாவூர், திருச்சி, விழுப்புரம், எந்த மாவட்டம் வேணாலும், சென்னை உட்பட எல்லா பகுதிகளிலையும் அரசு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 176 காலேஜ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 159 கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை தான் நீங்கள் ஆர்டரில் கொடுத்துருப்பீங்க. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குங்க எப்போ கூப்பிடுறாங்களோ இந்த ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ நீங்கள் கல்லூரிக்கு நேரடியாக போகணும். இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். அந்த ரேங்கின் அடிப்படையில் உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கல்லூரிக்கு போயிட்டு இப்போ ஒரு நாளும் ஒரு மாதிரியான கவுன்சிலிங் நடக்கும். இப்போ ஒரு நாள் சயின்ஸ் குரூப்புக்கு, ஒரு நாள் காமர்ஸ் குரூப்புக்கு, ஒரு நாளைக்கு லாங்குவேஜுக்கு, இந்த மாதிரி நடக்கும். அப்போ உங்களை கூப்பிட்டாங்கன்னா நேரடியாக போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு வந்துடலாம். சில பேர் நினைப்பீங்க, சார் நான் நிறையா காலேஜ் கொடுத்தேன் சார், எங்கள் ஊரில் இந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்க, அந்த காலேஜ்லேருந்து கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரிலன்ட்டு இந்த காலேஜை கோட்டை விட்டுருவாங்க, நான் இங்கே போகலை அப்படின்னு. மற்ற இடத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்களா என்னன்னு நம்ம உண்மையாக உறுதியாக சொல்ல முடியாது. அதனால உங்களை கூப்பிடும் போதே அந்த கல்லூரியை நீங்கள் உறுதிப்படுத்தி வச்சுக்க பாருங்கள். ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே ஒரு கோர்ஸ் தர்றேன்னு சொன்னாங்கன்னா அதை தக்க வச்சுக்கணும். அப்புறம் இல்லைன்னா இருக்கிற வரைக்கும் அந்த தேதிகள், சார் இன்னும் ஒரு 3 நாள் தான் நடக்குது, நீங்கள் வேணா ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்கன்னா, இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு மாணவருக்கு கொடுத்துருவாங்க. அதனால நீ அவங்கள கூப்பிடும் போதே அதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் ஏதோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் தானே நீங்கள் சாய்ஸில் வச்சுருப்பீங்க, அதன் அடிப்படையில் தான் உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய மாணவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்ன தெரியுமா, சார் நான் எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் நான் அப்ளையும் பண்ணிட்டேன், இப்போ நான் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண போகிறேன், சீட்டு எனக்கு கிடைச்சிட்டா நான் நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதே போல் இன்ஜினியரிங்க்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போகலான் இருக்கேன்,
அதே போல் நான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு போகலான் இருக்கேன், வெட்டினரிக்கு போகலான் இருக்கேன், லாவுக்கு போகலான் இருக்கேன். இந்த மாதிரி மற்ற படிப்புகள்லையும் எனக்கு வந்து நானும் அப்ளிகேஷனை போட்டிருக்கேன். நாளைக்கு ஒருவேளை எனக்கு வந்து அங்கே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகளுமே அரசு கல்லூரிகள் தான். இது ஒன்றும் பிரைவேட் காலேஜெலாம் கிடையாது. உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இன்ஜினியரிங்லையோ இல்லை எம்பிபிஎஸ்லையோ இல்லை வெட்டினரிலையோ அக்ரிகல்ச்சர்லையோ இல்லை எதில் சீட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய யூஜிசியோடைய அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? செப்டம்பர் 30 வரைக்கும் நீங்கள் எந்த கல்லூரியில் ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டாலும் அந்த பணம் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டையும் செப்டம்பர் 30 வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பணத்தை கட்டிட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம யூஜிசியோடைய அறிக்கையே அப்படி சொல்லுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரி எல்லாத்துக்குமே இந்த நடைமுறை சாத்தியப்படும். அதனால நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஏன்னா அரசு கல்லூரியில் கொடுத்துருவாங்க உடனே சீட்டு கிடைச்சிருச்சுன்னா. ஆனால் தனியார் கல்லூரி தான் பிரச்சனை. அதனால மாணவர்கள் கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு தேவையான கோர்சஸை சூஸ் பண்ணி இப்போவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை அப்ளை பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு பேஸ் 2க்கு இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால உங்களை கூப்பிடையில் உங்களை ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த கல்லூரிக்கு போயிட்டு அந்த சீட்டை தக்க வச்சுக்க பார்க்கணும். இல்லைனா அடுத்த இடத்துலேருந்து கூப்பிடுவாங்களா என்கிற, ஏன்னா ரேங்கின் அடிப்படையில் உங்களை அங்கே கூப்பிடாம கூட போகலாம், அது கூட நடக்கலாம், அது மாதிரி கூட இருக்கும். அதனால பார்த்துக்குங்க. அதனால மாணவர்கள், உங்களுக்கு நான் தெரியாது ஒன்றுமே இல்லை, உங்கள் ஊரில் ஃபேமஸான இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நல்ல சீட்டு கிடைக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலை இந்த வீடியோ பார்த்த நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கா. அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா படிப்புகளை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த படிப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கவுன்சிலிங் வேகமாக நடத்தப்பட்டு ஜூன் 30 கல்லூரி தொடங்கப்படுகிறது. எல்லா கல்லூரியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயிட்டே இருக்கலாம். சில பேர் காலேஜ் போயிட்டு இருக்கீங்களே, இங்கிட்டு ஒரு பக்கம் கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா இந்த பக்கம் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு மற்ற கவுன்சிலிங்லாம் அப்போ தான் நடக்கும். சில பேர் காலேஜ் போயிட்டு இருப்பான், போயிட்டு இருக்கையிலே இங்கிட்டு கிடைச்சிச்சுன்னா மாறுவான். இதெல்லாம் வருஷம் நடக்கிறது தான். அதெல்லாம் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. கவலைப்பட வேணாம். பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.